ஒரு நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டு இன்னொரு நட்சத்திரத்துக்கு பொருத்தம் பார்க்கின்ற போது மேக்ஸிமம் வந்து நிறைய நட்சத்திரம் வந்து பொருத்தம் வந்துடும். ஒரு சில கான்செப்ட் மட்டும் கண்டிப்பாக வந்து பார்த்தே ஆகணும். என்ன பார்த்தே ஆகணும்னா, ஒரு சில நட்சத்திரத்துக்கு வந்து ஒரு சில நட்சத்திரம் வந்து யோனி பொருத்தம் வராது. அந்த யோனி பொருத்தம் வராத ஜாதகத்தை நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ளே வந்து இல்லற வாழ்க்கை நல்லா இருக்காது. அப்படி இல்லற வாழ்க்கை நல்லா இருக்காது என்பதனால அவங்களுக்கு வந்து மன வாழ்க்கை வந்து சரிவரே வராது. அதனால் நட்சத்திர பொருத்தம் பார்க்கின்ற பொழுது மெயினாக வந்து ரஜ்ஜு யோனி 2மே கண்டிப்பாக பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் அவங்க லைஃப் நல்லாயிருக்கும். இப்போ என்னென்னா, நான் வந்து நட்சத்திர பொருத்தம் என்பது ஒரு பார்ட். நட்சத்திர பொருத்தம் பார்க்காமையே கல்யாணம் பண்ணக்கூடாது, நட்சத்திர பொருத்தம் மட்டுமே பார்த்து கல்யாணம் பண்ணக்கூடாது. நட்சத்திர பொருத்தம் மட்டும் இல்லாமல் ஜாதக அமைப்பு பார்த்தா தான் நம்ம வந்து இந்த ஜாதகம் நல்லா இருக்குன்ற ஒரு கருத்தை சொல்ல முடியும். இப்போ வந்து நீங்கள் வந்து கேட்கலாம், நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கின்ற பொழுது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் இயற்கையிலேயே அவங்க ஜாதகம் நல்லா இருந்தால் தான் லைஃப் நல்லாயிருக்கும். லைஃப்பில் வந்து ஜாதகம் நல்லா இல்லாமல் இருந்துட்டா அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நிறைகுறைகள் இல்லாமல் இருக்கிறது இல்லை. நிறைய அனுபவத்தை பார்த்துருக்கேன், நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண ஃபேமிலியை பார்த்துருக்கேன். அப்புறம் வந்து அவங்க வருத்தப்படுறதும் பார்த்துருக்கேன். இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.